வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். இது வியன்னால நாங்கள் டே 1 அவுட்டிங் போன வீடியோ தான். வியன்னா இது ஆஸ்ட்ரியாவோட கேபிட்டல். ரொம்ப ரொம்ப அழகான ஊர், அழகான மக்கள். இங்கே பேசுகிற மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன், அப்புறம் இங்கிலீஷ். மற்ற யூரோப் கண்ட்ரியில், அதாவது பெல்ஜியமாக இருக்கட்டும், நெதர்லாண்டாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட பேசும்போது எங்களுக்கு எங்கள் லாங்குவேஜ் தான் தெரியும், இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே நாங்கள் மக்கள்கிட்ட பேசும்போது எல்லாருமே இங்கிலீஷும் பேசினாங்க, நமக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பெல்வர்டின் பேலஸ். ரொம்ப ரொம்ப அழகான பேலஸ், பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பேலஸ்க்கு முன்னாடி பார்க் மாதிரி இந்த இடம் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. புதுசாக கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ளையும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி தான் இருந்துச்சு பேலஸ்க்கு முன்னாடி. ரொம்ப அழகாக இருக்குல்ல? இதுதான் நான் சொன்ன பேலஸ். இந்த பேலஸ்லே மியூசியமும் இருக்குது. நாங்கள் எதுக்கும் என்ட்ரி டிக்கெட் எடுத்து உள்ளே போகல. எந்த பேலஸ்க்கு போகிறதா இருந்தாலும் என்ட்ரி டிக்கெட் ரொம்பவே முக்கியம். நாங்கள் எடுக்கவும் இல்லை, போகவும் இல்லை. பேலஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு அமைதியான இடம் இருந்துச்சு. காற்று நல்லா ஜிலு ஜிலுன்னு வந்ததுனால நாங்கள் இங்கே உட்காந்துட்டோம். உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்த விட்டு எனக்கு எந்திரிக்கவே மனசு வரல. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடத்துல இருந்து உட்காந்து இந்த பேலஸை பார்க்கும்போது. அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இது என்ன பிரமாதம், இதுக்கு பின்னாடியும் பெரிய இடம் இருக்குது, வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. இதுதான் நான் சொன்ன இடம். இது பேலஸ்க்கு பின்னாடி வரும். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே ஏதோ ரினோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால யாரையும் உள்ளே விடல. எல்லாருமே பார்க்கில் தான் உட்கார்ந்துருந்தாங்க. கையை காட்டு அம்மு, கையை காட்டு, காட்டு, பேக் காட்டு. மேடம் வந்து கல் வந்து கலெக்ஷன் பண்றாங்க. ஒவ்வொரு ஊருக்கா போய் கல் பொறுக்குறாங்க. ஒரு கல் எடுத்தா ரெண்டு கல் எடுத்தா ஒரு பை நிறைய கல்லு. கல்லு திருடி. கல்லு திருடியெல்லாம் இல்லப்பா. என் பொண்ணு எந்த ஊருக்கு போனாலும் ஞாபகார்த்தமாக கல் எடுத்து வச்சுப்பா. 2-3 கல் எடுக்கலாம். ஆனால் வர வர அவள் ஹேபிட் பார்த்திங்கன்னா 10-15 கல்லுக்கு மேலே பொறுக்கி வச்சிட்ருக்கா. இதெல்லாம் எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கேயுமே ரொம்ப நேரம் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக காற்று வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்க நடக்க உண்மையிலே பிரம்மாண்டமும் பிரமிப்பும் தான் எனக்கு இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பணக்கார நாடா இது அப்படின்ற அளவுக்கு. புல்வெளியில் நடக்காதீங்கன்னு போர்டு வச்சுருந்தாலும் எல்லோரும் நடந்து போயிட்டு வந்தாங்க. நானும் எல்லாரையும் ஃபாலோ பண்ணி புல்லில் நடந்து போய் ஒரு இடமா பார்த்து உட்காந்து காற்று வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கரெக்டான டைம். வின்டரும் கிடையாது, சம்மரும் கிடையாது, ஒரு ப்ளசண்ட் வெதர். ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இந்த ட்ரிப்பு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் அம்மா காலையில் வந்திருந்தாங்க அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்குறதுக்காக. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லாஸ்ட் மினிட்ல தான் நாங்கள் அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணோம் அப்படின்னு. அதனால் எங்களை ஸ்டே பண்ண சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, வியன்னால நீங்கள் எங்கே தண்ணி குடித்தாலும் அது பியூரஸ்ட் வாட்டர், அதாவது தண்ணியை நீங்கள் டைரெக்டாகவே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபவுண்டெயின் மாதிரி வருது இல்லையா, இதில் எல்லாமே பியூர் வாட்டர் தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஓஃபர்ட். சிம்பிளாக சொல்லணுன்னா இதுவுமே ஒரு பேலஸ் தான். ஆனால் இப்போதைக்கு ஆஸ்ட்ரியாவோட பிரசிடெண்ட் இங்கே தான் அவங்களோட ரெசிடெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் ராஷ்டிரபதி பவன் எப்படியோ அது மாதிரி இந்த பில்டிங்கை பிரசிடெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பப்ளிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊர்லலாம் பக்கத்துலேயே போக முடியாது, அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும். ஆனால் இங்கே நம்ம எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். இது ரொம்ப பெரிய பயங்கரமான பேலஸ் தான். எனக்கு நடந்து நடந்து கால்வலி வந்ததுனால நானும் என் பசங்களும் தனியாக உட்காந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் மட்டும் ஃப்ரண்ட்லலாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் ஓகே தான்ப்பா, கால்வலி தாங்கலை, அதனால தான் உட்காந்துட்டோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நிம்மதியாக உட்காந்துட்டோம். இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்த்த பெல்வர்டின் பேலஸ்க்கும் இந்த பேலஸ்க்குமே வரத்துக்கு ட்ரெயின் பிடிச்சி ட்ராம் பிடிச்சி தான் வரணும். ஈஸி அக்சஸாக தான் இருந்துச்சு. நாங்கள் உடனே வந்துட்டோம்.
சிட்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி காருங்களும் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேலஸ்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறமா லஞ்சு சாப்பிட வந்துட்டோம். டொமினோஸில் தான் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிடிக்காத பீஸாவை எப்படி சாப்பிட்லான்றதை நீங்கள் என்னை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்கின 3 பீஸாவில் 2 பீஸா தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. மீதி ஒன்றை பேக் பண்ணி அப்பார்ட்மெண்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் போகிறது இன்னொரு இடத்துக்கு. அது எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.